சஹீஹ் புகாரியில் உள்ள 2163வது செய்தியின் தமிழ் வடிவத்தை முன்வைத்து இந்த ஹதீஸிலே இடைத்தரகராக இருக்கக்கூடாது என்று காணப்படுகின்றது. நாட்டுப்புறத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இடைத்தரகராக இருப்பது மட்டும்தான் தடுக்கப்பட்டுள்ளதா, அல்லது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், உதாரணமாக இடங்களை வாங்கி விற்பது, இதிலே இடைத்தரகராக இருக்கக்கூடாதா? இடைத்தரகராக இருப்பதை தடை செய்து அங்கு எதுவும் கிடையாது. நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸின் விளக்கத்தை தாபியீன்களில் ஒருவர், நபி தோழரான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் விளக்கம் கேட்கின்றார்கள். அந்த நபி தோழர் கூறிய விளக்கம் வெறுமனே இடைத்தரகராக கூடாது என்று அவர்கள் சொல்லவில்லை. இங்கே சொல்லப்பட்ட ஹதீஸ் நாட்டுப்புறத்திலிருந்து ஒரு சந்தையை நோக்கி வரக்கூடியவர்களை நகரத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்காக அந்த பொருளை விற்க வேண்டாம் என்று நபி அவர்கள் தடை செய்து விட்டார்கள். இந்த ஹதீஸின் விளக்கம் என்ன என்று கேட்டபோது வெறுமனே இடைத்தரகராக இருக்கக்கூடாது என்று நபித்தோழர் பதில் கூறவில்லை. கேள்வியிலே முன்வைக்கப்பட்ட மொழிபெயர்ப்பிலேயே இருக்கின்றது, இவர் அவருக்கு இடைத்தரகராக கூடாது என்றுதான் இருக்கின்றது. அதாவது சந்தையிலே பொருளை விற்பதற்காக வருபவர் அவர் சந்தையை அடைந்து விவரங்களை தெரிவதற்கு முன்னரேயே குறைந்த விலையில் பிழையான தகவல்களை கூறி சந்தைக்கு வெளியிலேயே அவரிடம் பொருள்களை வாங்கி ஏனைய ஒருவருக்கு சந்தை விலைப்படி, அதாவது லாபத்துடன் விற்பது. வாங்கக்கூடிய வியாபாரிக்கு சந்தைக்கு வருகின்றவரை வரவிடாமல் இடையிலே தடுத்து குறைந்த விலையை நிர்ணயித்து மற்றொருவருக்கு கூடுதலான விலையிலே விற்று கொடுப்பது. இதனைத்தான் நபி அவர்கள் தடை செய்தார்கள். இதனைத்தான் நபித்தோழர்களில் இருந்த ஆலிம்களில் ஒருவரான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸிலே இடைத்தரகராக இருப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்று புரிந்து கொள்வது தவறானதாகும். சரியான அதன் சட்டம் நீதியாக விற்பனை செய்கின்ற உரிமைகளை பறிக்காமல், பொய் ஏமாற்று வேலைகள் இல்லாமல் ஒருவருடைய பொருளை மற்றொருவருக்கு விற்று கொடுக்கின்ற தரகராக இருப்பது. அது வெறுமனே நாட்டுப்புறத்திலிருந்து வருபவருக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு வியாபாரத்திலும் எந்த இடத்தில் இருந்து வந்தாலும் அவர்களை ஏமாற்றாத முறையிலே, அவர்களது உரிமையை பறிக்காத முறையில் இடைத்தரகராக இருப்பது இஸ்லாத்திலே முற்றிலும் அனுமதிக்கப்பட்டதாகும். இங்கே இந்த ஹதீஸில் எது தடுக்கப்பட்டது என்றால், ஒரு சந்தையிலே விலையை அறிந்து விற்க வருகின்ற ஒருவரை அந்த விலையை அறிய விடாமல் சந்தைக்கு வருவதற்கு சற்று முன்னரே அவர்களை இடைமறித்து சந்தை விலையை விட நஷ்டமான விலையிலே விற்று கொடுப்பது, இதுதான் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை தெளிவுபடுத்துகின்ற ஒரு ஹதீஸ், பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஒரு ஹதீஸ் இங்கே முன்வைக்கப்பட்ட ஹதீஸில் இருந்து இரண்டாவது ஹதீஸிலே, அதாவது 2165வது இலக்கத்தில் இந்த பொதுவான சட்டத்தை நபி அவர்கள் கூறிய செய்தி அங்கே காணப்படுகின்றது. இப்படி நாட்டுப்புறத்தில் இருந்து சந்தைக்கு பொருளை விற்க கொண்டு வருபவர்கள் அவர்கள் சந்தையிலே பொருளை விற்பதற்கு வருகின்றார்கள். எனவே இடையிலே தரகர்கள் புகுந்து அதன் உண்மையான விலை பற்றிய விவரங்களை அறிய விடாமல் அந்த பொருளை குறைந்த விலையிலே வாங்குவது என்பது, இதனைத்தான் இஸ்லாம் தடை செய்கின்றது. எனவே ஒருவருடைய வியாபாரத்தில் மற்றொருவர் அதிலே நுழைய வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு பொருளை
சந்தையை அடைவதற்கு அதற்கு முன்னரே சென்று நீங்கள் வாங்க வேண்டாம். அவர்கள் சந்தைக்குள் நுழையும் வரைக்கும் அவர்களை அனுமதியுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த ஹதீஸ் உட்பட எந்த ஒரு ஹதீஸிலும் தரகராக இருப்பது தடை செய்யப்படவில்லை. ஆகுமான எந்த ஒரு பொருளிற்கும் தரகராக இருப்பது, விற்று கொடுப்பது, வாங்கிக் கொடுப்பது, இது முற்றிலும் அனுமதிக்கப்பட்டதாகும். அதே நேரம் நாட்டுப்புறத்திலிருந்து வருகின்றவர்களுக்கு அவர்களை மட்டும்தான் சந்தையை அடையும் வரை அவர்களிடம் வாங்கக்கூடாது என்பது சட்டமல்ல. வருகின்றவர் நாட்டுப்புறத்திலிருந்து வந்தாலும் சரி, வேறு நகரங்களில் இருந்து வந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சந்தையில் விற்க வருகின்றவர்கள் அல்லது குறிப்பிட்ட ஒரு தனி மனிதரிடம் அந்த பொருளை விற்க வருகின்ற போது அவர்களுடைய அந்த வியாபாரத்தில் மூன்றாவது ஒருவர் குறுக்கிடக்கூடாது. அவர் யாரை தேடி வந்தாரோ அல்லது எந்த சந்தைக்கு வந்தாரோ அங்கே வரும் வரை காத்திருக்க வேண்டும். அந்த சந்தையிலே சென்று அவர்களிடம் பொருளை, அவர்கள் சந்தையின் விவரங்களை அறிந்ததன் பிறகு அல்லது குறிப்பிட்ட ஒருவரிடம் வந்து அவரோடு வியாபாரம் நடக்கவில்லை என்றிருந்தால் அதன் பிறகு அவரிடம் ஒரு தரகராக இருந்த அந்த பொருளை வாங்கி விற்று கொடுப்பதும் ஆகுமானது. அல்லது நாம அந்த பொருளை அவரிடம் விலை பேசி வாங்குவதும் அனுமதிக்கப்பட்டது. எனவே ஒட்டுமொத்தத்தில் தவறான, பொய்யான, பிழையான விடயங்கள் இல்லாமல் ஒரு பொருளை யாரிடம் இருந்தும் தரகராக இருந்தும் நாம் வாங்கலாம், எமக்காகவும் வாங்கலாம், அதில் தவறேதும் கிடையாது. ஆனால் ஒரு சந்தையை நோக்கி வருகின்றவர் அதன் நிலவரங்களை அறிய விடாமல் அவருக்கு பிழையான தகவல்களை கூறி குறைந்த விலையிலே அவற்றை வாங்குவது, அதற்கு தரகராக இருப்பது, இதனைத்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தடை செய்தார்கள்.